ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா சிஓஏல 13th ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறோம். என்னன்னா டு பிரிண்ட் என்வலப்ஸ் வித் ஃப்ரம் அட்ரஸஸ் அண்ட் டு அட்ரஸஸ். இது வந்து பார்த்தோன்னா உங்களுடைய 13th ப்ராக்டிக்கலில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஓகேங்களா? இது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு ரன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரன் ஓப்பன் பண்ணிக்கிட்டு வின்வேர்ட் அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த வேர்டு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்ட பிறகு இங்கே மேலே மெனு பாரில் இங்கே மெயிலிங்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அதை நம்ம கிளிக் பண்ணி இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து பார்த்தோன்னா என்வலப்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இந்த என்வலப்ஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சின்னதாக. இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம டெலிவரி அட்ரஸ் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தோன்னா டெலிவரி அட்ரஸ் ஆல்ரெடி நான் வந்து பார்த்தோன்னா காப்பி பண்ணி வச்சுருந்தேன். அதாவது என்னென்னா நம்பர் 4 விவேகானந்தர் தெரு, துபாய் குடுக்கு சந்து, துபாய் அப்படின்ட்டு ஒரு டம்மி அட்ரஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டூ அட்ரஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டூ அட்ரஸ். ஓகேங்களா? இதை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃப்ரம் அட்ரஸ் நம்ம கொடுக்கணும். ஃப்ரம் அட்ரஸ் வடிவேலு இண்டஸ்ட்ரி, நாடகசாலை, சினிமாப்பட்டி, சென்னை அப்படின்னு நான் ஒரு டம்மி அட்ரஸ் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். டூ அட்ரஸும் நம்ம ஃப்ரம் அட்ரஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது இல்லையா, ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த சைஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கணும். நம்மளுக்கு இந்த சைஸ் ஓகேவா, இல்லை இதை விட இன்னும் பெருசாக்கணுமா, இல்லை சின்னதாக்கணுமா அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு இதோடைய ஃபாண்ட்டை நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டெலிவரி அட்ரஸ் ஃபாண்ட்டு, ரிட்டன் அட்ரஸ் ஃபாண்ட்டு இதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டு ஆட் டு டாக்குமெண்ட், அதாவது வந்து பார்த்தோன்னா ஆட் டு டாக்குமெண்ட் கொடுத்துடணும். ஆட் டு டாக்குமெண்ட் கொடுத்தா இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு டாக்குமெண்ட்டில் வந்துடும். இப்படி தான் வந்து பார்த்தோன்னா ஃப்ரம் அட்ரஸும் டூ அட்ரஸும் நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய 13th ப்ராக்டிக்கல் சப்டிவிஷன் ஏ. ஹலோ கைஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா 13th ப்ராக்டிக்கலில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். என்னென்னா டு யூஸ் மெயில் மெர்ஜ் ஃபெசிலிட்டி ஃபார் சென்டிங் ஏ சர்க்குலர் லெட்டர் டு மெனி பர்சன்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு லெட்டரை வந்து பார்த்தோன்னா டைப் பண்ணிவிட்டு அந்த ஒரே லெட்டரை பல பேருக்கு அனுப்பணும், பல பேர் போட்டு பல பேருக்கு அனுப்பணும் அப்படின்னா நம்ம எப்படி அனுப்புவோம் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர் கொடுத்தா ரன் ஓப்பன் ஆகிடும். இதில் வின்வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்தோன்னா இப்போ நம்மளுக்கு எம்எஸ் வேர்டு ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தோன்னா இந்த மெனு பாரில் மெயிலிங்ஸ் அப்படின்ட்டு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மெர்ஜ் விசார்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிக்கலாம். இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்டெப்ஸ். 6th ஸ்டெப் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் முடிஞ்சிடும். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு லெட்டருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அட்ரஸ் போடணும். அதாவது நம்ம கிட்டேருந்து பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் போதுன்னா அப்போ ஃப்ரம்மல் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர் தான் இருக்கும். டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டூ அட்ரஸ் தான் இங்கே வந்து பார்த்தோன்னா மேட்ரு. அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே லெட்டரை அனுப்புறது அப்படின்றது அந்த ப்ராக்டிக்கல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த லெட்டர், இப்போ லெட்டருக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் வந்து பார்த்தோன்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு ஷிஃப்ட் போட்டு RAND ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு நம்ம என்டர் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், எம்எஸ் வேர்டே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பேராகிராஃபை வந்து பார்த்தோன்னா க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா எம்எஸ் வேர்டில் அப்ளிகபிள். ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு லெட்டர், இதை நம்ம எல்லாருக்கும் அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லெட்டர் இந்த நம்ம வந்து பார்த்தோன்னா இதை சூஸ் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். செகண்டில் வந்து பார்த்தோன்னா யூஸ் தி கரண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா, ஆமாம் நம்ம இந்த டாக்குமெண்ட் இப்போ நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டாக்குமெண்ட்டை தான் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம கிட்டேருந்து எல்லாருக்கும் அனுப்ப போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செலக்ட் ரெசிபியன்ஸ், தேர்ட் ஸ்டெப். ஓகேங்களா? செலக்ட் ரெசிபியன்ஸில் யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டுன்னு இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே ரெசிபியன்ஸ் யார் யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ அவங்கள சூஸ் பண்ணி வச்சுட்டோமா, அவங்கள யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குது. இல்லை, நம்ம அந்த மாதிரி யாரையும் வந்து பார்த்தோன்னா நம்ம டைப் பண்ணி வைக்கல. ஸோ டைப் ஏ நியூ லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன், இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிரியேட்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு லிங்க்கு, இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிரியேட்டில் நம்மளுக்கு என்ன நல்லா வேணும், டைட்டில் வேணுமா, ஃபர்ஸ்ட் நேம் வேணுமா, அதாவது யாருக்கு அனுப்ப போகிறோமோ அப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் தேவை, லாஸ்ட் நேம் அவங்களுடைய லாஸ்ட் நேம் தேவை. நெக்ஸ்ட்டு அவங்க கம்பெனி அந்த கம்பெனி சூஸ் பண்ணிக்கலாம். அட்ரஸ் வந்து அட்ரஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
இங்கே கஸ்டமைஸ் காலம்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணினா டைட்டில் வேணுமா, வேணும்னா வேணும், வேணான்னா டெலிட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, டெலிட். ஃபர்ஸ்ட் நேம் வேணுமா, வேணும். லாஸ்ட் நேம் வேணுமா, வேணாம், டெலிட். இது சும்மா ரஃபாக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கம்பெனி நேம் வேணுமா, வேணும்னா வேணும். அட்ரஸ் வேணுமா, வேணும். அட்ரஸ் லைன் 2 வேணுமா, வேணாம், டெலிட். நெக்ஸ்ட் சிட்டி வேணும், ஸ்டேட் வேணும், ஜிப் கோடுன்னு இருக்குது, வேணுமா, வேணாம், டெலிட். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் இருக்குது, கண்ட்ரி இருக்குது, கண்ட்ரி வேணாம், டெலிட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபோனுன்னு இருக்குது, வேணாம், டெலிட். நெக்ஸ்ட்டு ஒர்க் ஃபோனுன்னு இருக்குது, வேணாம், டெலிட். அண்ட் தென் இமெயில் அட்ரஸ் இருக்குது, வேணாம், டெலிட். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, வச்சுக்கிட்டு ஓகேன்னு கொடுத்துக்கலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேம் இந்த ரீநேம் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த அட்ரஸ் லைன் 1ன்னு இருக்கிறத நான் இப்போ ரீநேம் பண்ணிக்கிறேன். என்னன்னா வெறும் சாதாரணமாக நான் அட்ரஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம ரீநேம் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஓகே கொடுத்துறேன். இப்போ ஃபஸ்ட்டு நேம் வந்து பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் சேம் அருண்ட்டு நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனி அப்படின்னா ஏஏ அப்படின்ட்டு ஒரு கம்பெனி. ஓகேங்களா, ஏஏ COMPANY கம்பெனி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3 ராஜாஜி சாலை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சென்னைனே போட்டுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா TN. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நியூ என்ட்ரி கொடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் அட்ரஸ் இந்த மாதிரி நாம் 1000 பேருக்கு கூட அனுப்பலாம். ஓகேவா, நாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மட்டும் எடுத்துக்கலாம். செகண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜின்ட்டு வச்சுக்கலாமே, RAJI ராஜி. ஓகேங்களா, இவர் என்ன கம்பெனின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிபி கம்பெனின்னு வச்சுக்கலாம், COMPANY கம்பெனி. நெக்ஸ்ட் இவருடைய அட்ரஸ் என்ன, நம்பர் 12. ஓகேங்களா, இப்போ என்ன ஸ்ட்ரீட்னு பார்த்தோன்னா நேரு ஸ்ட்ரீட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இவருடைய பிளேஸ் வந்து பார்த்தோன்னா என்ன வச்சுக்கலாம், திருவண்ணாமலைன்னு வச்சுக்கோமே, TVM. ஓகேங்களா, ஸ்டேட்டு TN தான். அண்ட் தென் இன்னொரு புது என்ட்ரி ஒன்று எடுத்துக்கலாம். நேம் வந்து பார்த்தோன்னா ராம். ஓகேங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிசி கம்பெனியில் இருக்கார். ஓகேங்களா, இவருடைய அட்ரஸ் வந்து பார்த்தோன்னா நம்பர் 45 மெயின் ரோட். இப்போ சிட்டி வந்து பார்த்தோன்னா KPM வச்சுப்போம், ஸ்டேட்டு TN. ஓகேங்களா, இப்போதைக்கு நாம் 3 பேர் மட்டும் போட்டுருக்கோம். ஓகேங்களா, இது வரைக்கும் ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இப்போ இவங்களை வந்து பார்த்தோன்னா நம்ம சேவ் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு பேர் போட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன சேவ் பண்ணலான்னா ஸ்டாஃப்னு சேவ் பண்ணிப்போமே, ஸ்டாஃப்ஸ் அப்படின்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சேவ் கொடுத்துட்டு பிறகு இப்போ இவங்களை ஏதாச்சும் ஷார்ட் பண்ணணுமா, அதாவது அரேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா வேண்டாம், இவங்க இப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா, ஓகே கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரைட் யுவர் லெட்டர் அப்படின்னு இருக்கா, இதை வந்து பார்த்தோன்னா கிளிக் பண்ணிங்கன்னா 4th ஸ்டெப் வந்துடும். இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா முக்கியமான ஸ்டெப்பு என்னன்னா, இப்போ நம்ம டைப் பண்ணோம் இல்லையா, அவங்களுடைய பேரெல்லாம் எங்கே போடுறது அப்படின்னு பார்த்தோன்னா எங்கே போடலாம், இங்கே ஃபஸ்ட்டு இங்கே லாஸ்ட்டில் போட்டுக்கலாமா 2 அட்ரஸை. இங்கே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்சர்ட் மெயில் மெர்ஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு நேம் வேணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் அதாவது என்டர் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் லைன் வந்துடுமா, இப்போ இந்த இன்சர்ட்டை கிளிக் பண்ணி எனக்கு கம்பெனி நேம் வேணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். மறுபடியும் நெக்ஸ்ட் லைனில் என்டர் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் லைன் வந்துடும். இப்போ நம்ம அட்ரஸ் போட்டுக்கலாம். மறுபடியும் என்டர் கொடுத்து நெக்ஸ்ட் லைனில் சிட்டி வேணும்னா சிட்டி போட்டுக்கலாம். என்டர் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் லைன் போயிடும். இப்போ ஸ்டேட் வேணும்னா ஸ்டேட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தோன்னா மேலே நம்மளுடைய ஃப்ரம் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஃப்ரம் அட்ரஸை என்னன்ட்டு நம்ம போடுவோம், XXS, அப்புறம் என்டர் கொடுத்தோன்னா YYY, அப்புறம் என்டர் கொடுத்தோன்னா கீழே வந்துடும் ZZ. இதுதான் நம்மளுடைய காமனான அட்ரஸ். ஓகேங்களா, ஃப்ரம் போட்டாச்சா. இப்போ எனக்கு 2 வந்து பார்த்தோன்னா இங்கே போகுது. ஓகேங்களா, 2 வந்து பார்த்தோன்னா 2
ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான 4th ஸ்டெப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ப்ரீவியூ ரிசல்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இங்கேயும் ப்ரீவியூ ரிசல்ட்ஸ்னு இருக்குது, இங்கேயும் ப்ரீவியூ ரிசல்ட்ஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம ப்ரீவியூ ரிசல்ட்ஸ், அதாவது நம்மளுடைய ரிசல்ட்டை ஒரே ஒரு ரிசல்ட்டை மட்டும் நம்ம ப்ரீவியூ பண்ணி பார்க்கலாமா. இந்த பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணோடனே இங்கேயும் ப்ரீவியூ கிளிக் ஆயிடுச்சு. இப்போ பாருங்களேன், 2 போட்டோடனே 2 அருண், ஃபஸ்ட்டு நம்ம அருண் தானே கொடுத்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பேர் நம்மளுக்கு வந்துச்சு அருண், ஏஏ கம்பெனி, நம்பர் 3 ராஜாஜி சாலை, சென்னை டிஎன் அப்படின்னு வந்துச்சு. ஓகேங்களா. இது சும்மா ப்ரீவியூன்றது ஒரே ஒரு நபர் மட்டும்தான் வருவாங்க, சும்மா ஒரு சாம்பிளுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஓகேங்களா. இப்போ கம்ப்ளீட் தி மெர்ஜ் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் 5th ஸ்டெப் முடிய போகுது. 5th ஸ்டெப் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. இப்போ 6th ஸ்டெப் இது எப்படி முடிக்கிறதுன்னு பார்த்தோன்னா, இங்கே பிரிண்ட் எடிட் இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் அப்படின்னு இருக்கா. இதே தான் இங்கேயும் இருக்கும், ஃபினிஷ் அண்ட் மெர்ஜ் அப்படின்ட்டு. இங்கேயும் எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ், பிரிண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கா. இது ரெண்டுத்துல நம்ம இப்போ எது வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஆல் அப்படின்னா ஆமாம் எனக்கு எல்லாமே தான் பிரிண்ட் ஆகணும், அதனால் நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோடனே நம்மளுக்கு எத்தனை காப்பி வேணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு இந்த லெட்டர் சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா. 3 பேருக்கு சென்ட் பண்ணுறோம், ஒரு காப்பி இருந்தாலே போதும். ஓகேங்களா. ஸோ ஓகே கொடுத்தோன்னா இதை வந்து பார்த்தோன்னா நம்ம சேவ் பண்ணணும். என்னென்னு சேவ் பண்ணலாம், டாக்குமெண்ட் 1னே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ டாக்குமெண்ட் 1னே சேவ் பண்ணிட்டோன்னா ஒரு பிடிஎஃப் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். ஃப்ரம் போட்டு XXXYYY ZZZ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்ரஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 அருண், ஏஏ கம்பெனி, நம்பர் 3 ராஜாஜி சாலை, சென்னை டிஎன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆளுக்கான அட்ரஸ். செகண்ட் ஆளுக்கான அட்ரஸ் பாருங்களேன், மாறி வந்திருக்கும். 2 ராஜாஜி பிபி கம்பெனி, அதுக்கப்புறம் 12 நேரு ஸ்ட்ரீட், திருவண்ணாமலை டிஎன். 3வது ஆள் அட்ரஸ்க்கும் இந்த மாதிரி மாறி வந்திருக்கும். ஸோ 3 பேஜாக நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ இப்படி தான் ஒரே அட்ரஸை நம்ம பல பேருக்கு அனுப்பலாம். அதாவது பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா இதை நாம் தனித்தனியாக கவரில் போட்டு அனுப்பிக்கலாம். ஸோ ஆஃபீஸ்லலாம் வந்து பார்த்தோன்னா ஒரே லெட்டரை பல பேருக்கு இப்படி தான் அனுப்புகிறாங்க. ஓகேங்களா. இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா. இதுதான் உங்களுடைய 13th ப்ராக்டிக்கல் சப்டிவிஷன் பி. ஓகே. ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா 13th ப்ராக்டிக்கலில் சப்டிவிஷன் சி பார்க்க போகிறோம். என்னென்னா டு யூஸ் மெயில் மெர்ஜ் ஃபெசிலிட்டி ஃபார் பிரிண்டிங் மெயிலிங் லேபிள்ஸ். ஓகேங்களா. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரன் ஓப்பன் பண்ணிக்கலாம், *+R. நெக்ஸ்ட் இதில் வின்வேர்டுன்னு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கலாம், நம்மளுக்கு வேர்டு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. இந்த இடத்துல நம்ம மெயிலிங்ஸ் அப்படின்ட்டு ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு லேபிள்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு லேபிள்ஸ் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் வெண்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் இருக்காங்க. லேபிள் வெண்டார்ஸ் ஏஸ் லேபிள், A1 லேபிள் அப்படின்ட்டு ஏற்பட்டது இருக்குது. நம்ம வந்து பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக மைக்ரோசாஃப்ட்டே வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மைக்ரோசாஃப்ட்டில் உங்களுக்கு லேபிள் வந்து பார்த்தோன்னா எப்படி வேணும், அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு பேஜில் 30 லேபிள் வேணுமா, இது வந்து பார்த்தோன்னா போர்ட்ரேட்டில் வேணுமா இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா, இல்லை ஒரு பேஜில் பாதி வேணுமா லேபிள் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்தோன்னா 30 per பேஜ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா லேண்ட்ஸ்கேப்பில் நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா. கீழே வந்தால் போர்ட்ரேட், நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கலாம். ஓகேங்களா. இதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்து விட்டோன்னா நம்மளுக்கு லேபிள் எப்படி வரப்போதோ அதோடைய அவுட்லைன் ஃபார்மேட் நம்மளுக்கு முன்னாடியே வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரோ வந்து பார்த்தோன்னா 10 ரோ அண்டு 3 காலமாக நம்மளுக்கு லேபிள் வரப்போகுது. நம்ம வேணும்னா நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ்க்குள்ளே போய்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மெர்ஜ் விசார்ட் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தோன்னா என்வலப் ஃபில் பண்ணும்போது இது லெட்டரில் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இப்போ ஆனால் லேபிள் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டே வந்து பார்த்தோன்னா அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ்லாம் பண்ணிட்டோம். ஸோ லேபிள்னு அதுவே தானாக சூஸ் ஆகிருக்கு, அதுவே கிளிக் ஆகிருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக 6 ஸ்டெப் இருக்குது. இந்த 6 ஸ்டெப்பு முடிக்கணும். ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிச்சு. ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் இருக்குது இல்லையா, அதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் தி கரண்ட் டாக்குமெண்ட். இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ யூஸ் தி கரண்ட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இது சூஸில் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இந்த லேபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். இந்த பார்த்தீங்களா லேபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்தது அப்படியே இருக்குது, நம்ம ஓகே கொடுத்து அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்புக்குள்ளே போயிடலாம். யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட். நம்ம இதுக்கு முன்னால் இந்த லேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாலே நம்ம டைப் பண்ணி வச்சுருந்தோம்னா அது எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம புதுசாக டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ டைப் ஏ நியூ லிஸ்ட்டுன்னு நம்ம கொடுத்துட்டு இங்கே கீழே கிரியேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துக்கலாம். கிரியேட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வச்சுக்கலாம். டைட்டில் வேணுன்னா வச்சுக்கலாம், ஃபஸ்ட் நேம் வேணுன்னா வச்சுக்கலாம், லாஸ்ட் நேம் வேணுன்னா வச்சுக்கலாம். வேணான்னா அதெல்லாம் டிலீட் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா கஸ்டமைஸ் காலம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணி டைட்டில்
வேணும்னா இருக்கட்டும், வேணான்னா delete. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் வேணும்னா இருக்கட்டும், வேணான்னா delete. லாஸ்ட் நேம் வேணும்னா இருக்கட்டும், வேணாம் delete. கம்பெனி நேம் வேணாம் delete. அட்ரஸ் 1 வேணும், அட்ரஸ் 2 வேணாம் delete. சிட்டி இருக்கட்டும், ஸ்டேட் இருக்கட்டும், சிப் கோட் வேணாம் delete. நெக்ஸ்ட் கண்ட்ரி ஆர் ரீஜன் இருக்கட்டும், ஃபோன் வேணாம் delete. நெக்ஸ்ட் ஒர்க் ஃபோன் வேணாம் delete. அண்ட் தென் இமெயில் அட்ரஸ் வேணாம் delete. ஓகேங்களா? இதுலேயே கூட நம்ம ரீநேம் வேணும்னா பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரி ஆர் ரீஜனை நம்ம ஜஸ்ட் ரீநேம் கூட பண்ணிக்கலாம். எப்படின்னா நான் வெறும் கண்ட்ரி மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம ஓகே கொடுத்துறோம். ஓகேங்களா? அருண் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அட்ரஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கலாம், நம்பர் 3 திரு ஸ்ட்ரீட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கலாம், சென்னைன்னு கொடுத்துக்கலாமா, சென்னை. அண்ட் தென் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் கொடுத்துக்கலாம். கண்ட்ரி இந்தியா, சேம் ஐஎன்டி இந்தியா. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நியூ என்ட்ரி கொடுத்துக்கலாம். நியூ என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அஜய்னு கொடுத்துக்கலாமா, அஜய். இவருக்கு என்ன அட்ரஸ் கொடுக்கலாம், நம்பர் அதே 3 கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இவருக்கு வந்து பார்த்தோன்னா என்ன கொடுக்கலாம், ராஜ் ஸ்ட்ரீட் அப்படின்னு கொடுப்போமே. இவருக்கு எந்த ஊர் கொடுக்கலாம் அப்படின்னா காஞ்சிபுரம் கேபிஎம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்டேட் வந்து பார்த்தோன்னா சேம் தமிழ்நாடு. அண்ட் தென் கண்ட்ரி இந்தியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு நியூ என்ட்ரி வேணுன்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யான்னு கொடுத்துக்கலாமே, சூர்யா. இவருக்கு என்ன அட்ரஸ் கொடுக்கலாம்னா நம்பர் 8 கொடுத்துக்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன லால் ஸ்ட்ரீட்னு கொடுத்துக்கலாம். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இப்போ திருவண்ணாமலை ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஎன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் டிஎன். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்தியா. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எத்தனை பேர் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். 1000 பேர் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு 3 பேர் போதும். ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தோன்னா நம்ம ஏதாச்சும் சேவ் பண்ணணும். இப்போ நம்ம என்னென்னு சேவ் பண்ணலாம்னா ஜஸ்ட் அட்ரஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா சேவ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பேர் வேணாலும் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்ட பிறகு இது ஒன்ஸ் நம்ம ஏதாச்சும் பண்ணணுமா, இதை ஷார்ட் பண்ணணுமா, இல்லை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இது கேட்கும். நம்ம அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல, நம்ம அப்படியே ஓகேன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகேன்னு கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் யுவர் லேபிள்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இங்கே இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம எந்தெந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்னென்னலாம் வரணும் அப்படின்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்சர்ட் ஃபீல்டில் நான் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நேம் வரணும் அப்படின்னா இங்கே கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நேம் வந்துச்சா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் லைனில் இப்போ என்ட்ரு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது செகண்ட் லைனில் வந்துடும். செகண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அட்ரஸ் லைன் வரணும்னா ஓகே அட்ரஸ் லைன். நெக்ஸ்ட்டு நான் மறுபடியும் என்ட்ரு கொடுக்குறேன், தேர்ட் லைன் வந்துடும். எனக்கு இங்கே சிட்டி வேணும்னா சிட்டி, நான் மறுபடியும் என்டர் கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்டு, மறுபடியும் நான் என்டர் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆர் ரீஜன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம். இங்கே இந்த மாதிரி கொடுத்துட்ட பிறகு இங்கே ப்ரீவியூ ரிசல்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயும் ஒரு ப்ரீவியூ ரிசல்ட்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4. நம்ம இங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லை இங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ கொடுத்தா நம்ம ஒரே ஒரு அட்ரஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் தி மெயில் மெர்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயும் ஃபினிஷ் அண்ட் மெயில் மெர்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கேயும் கம்ப்ளீட் யுவர் மெயில் மெர்ஜ், கம்ப்ளீட் தி மெயில் மெர்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம இங்கேயே கொடுத்துக்கலாமே கம்ப்ளீட் தி மெயில் மெர்ஜ் அப்படின்னு கொடுத்துட்ட உடனே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பிரிண்ட் ஆர் எடிட் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தோன்னா 6th ஸ்டெப். இதை கிளிக் பண்ணாலும் அதான் வரும், எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் பிரிண்ட் அப்படின்ட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துக்கலாமே பிரிண்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். பிரிண்ட்னு கொடுத்தா எல்லாமே தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே அப்டேட் லேபிள்ஸ்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? நம்ம அப்டேட் லேபிள்ஸ் கொடுத்தா நம்ம எத்தனை பேர் போட்டோமோ அவங்க எல்லா பேரும் இங்கே வந்துடும். பார்த்தீங்களா?
நம்ம இப்போ 3 பேர் தான் போட்டோம், 3 பேர் வந்துச்சு. ஆனால் நம்மளால் எத்தனை போட முடியும் அப்படின்னா 30 போடலாம் ஒரு பேஜில். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேர் போட்டிருக்கோம், 3 பேர் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் மெயில் மெர்ஜ் கொடுத்துக்கலாம். இங்கேயும் கொடுக்கலாம், இல்லை இங்கேயும் கொடுக்கலாம். நான் இப்போ பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன். பிரிண்ட்டுன்னு கொடுத்தா இது ஆல் எல்லாமே தானே நம்மளுக்கு போடணும், ஆல்லே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை காப்பி இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போடணும்னு கேட்குது. நம்ம 1 போதும். ஓகேங்களா? 1 இல்லை நம்ம 2ன்னு கூட வச்சுக்கலாமே. 2ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இது டாக்குமெண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. ஓகேங்களா? டாக்குமெண்ட் 1ன்னே இருக்கட்டும். ஓகேங்களா? நம்மளுக்கு ஓகே கொடுத்துட்டு நம்ம பிரிண்ட் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு பிடிஎஃப் நம்மளுக்கு தானாகவே கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பேஜ் வேணும்னு கேட்டோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பேஜாக லேண்ட்ஸ்கேப்பில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஒரு பேஜில் 30 லேபிள்ஸ் கொடுக்கலாம். நம்ம 3 தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளுக்கு 3 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய 13th ப்ராக்டிக்கலில் சப்டிவிஷன் சி. ஓகேங்களா?